ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் பல்வேறு இடங்கள்ல ரயில் சேவை தொடங்கி இருக்கிறதா தகவல்கள் வெளியாக இருக்கின்றது. ஒரு பக்கம் இந்த காற்றின் வேகம் சீராகி இருக்கக்கூடிய நிலையில பாம்பன் பாலத்தை கடந்து ரயில்கள் சென்றிருக்கக்கூடியதாக தகவல்களும் வெளியாக இருக்கிறது. அதனை பார்க்கலாம். தொடர்ந்து செய்தியாளர் விஸ்வநாதன் இணைப்பில் இணைஞ்சிருக்காரு, பேசலாம். விஸ்வநாதன், இப்ப நம்ம அங்க ராமேஸ்வரத்துல மழை பெய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இருந்தாலும் இந்த ரயில் சேவை மறுபடியும் சீராக்கப்பட்டிருக்கா? என்ன நிலவரம்? விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் எதிரின் காரணமாக ராமேஸ்வரம் தீவு பகுதிகளுமே கடந்த 2 தினங்களாக காற்றின் வேகம் அதிகரித்து மணிக்கு 50 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து சூறைக்காற்று வீசி வருது. அது மட்டுமல்லாது 2 நாட்களாக தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதான ராமேஸ்வரம் தீவு பகுதியான மண்டபம், பாம்பன், தங்கச்சிமலம், அக்காமலம் உள்ளிட்ட பகுதிகளெல்லாம் தாழ்வான பகுதியில் மழைநீரானது குளம் போல தேங்கியுள்ளது. அது குடியிருப்பு பகுதியில் மழைநீர் தேங்கியுள்ளதால் அங்குள்ள மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு இன்னலுக்கு உள்ளாகி வராங்க. அது மட்டும் இல்லாது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக பாதிக்கப்பட்ட பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் மீட்டு முகாமில் தங்க வைக்கப்பட்டு வராங்க. அது மட்டும் இல்லாத தற்போது பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் ரயில் நிலையத்த பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக ரயில் நிலையம் மற்றும் தண்டவாள பகுதிகளிலும் மழைநீரானது குளம்பல தேங்கி உள்ளது. அது மட்டும் இல்லாது கடந்த நேற்று பாத்தீங்கன்னா அதிக காற்று வீசின் காரணமாக ராமேஸ்வரம் பாமன் பாலத்தில் ரயில் கடந்து செல்லாம ரயில் சேவை நிறுத்தப்பட்டது. இதையடுத்து அனைத்து தகவல்களுக்கு நன்றி விஸ்வநாதன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.